ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விக்ரம் விஜய் பார்வதிக்கிட்ட மனசு உடஞ்சி கண்ணீர் விட்டு அழுகிற ஒரு காட்சி நடக்குது. இது நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி நடக்குது, இனிமேல் நடக்கும். ஏன்னா கண்ணின்ற ஒருத்தருக்கு வெளியே போனதுக்கு அப்புறமா நிறைய மாற்றம் நடக்குது. ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. குறிப்பாக திவ்யாவை பற்றி பேசுகிறாரு. திவ்யாவை நான் கண்டிப்பாக வந்து அவங்களோட முகத்தை கிழிச்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாரு. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கனி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சபரியோட இன்வால்மெண்ட்டு, திவ்யா இது நம்ம விக்ரமோட இன்வால்மெண்ட்டு வெளியே வர்றது சூப்பராக இருக்குது. ஏன்னா அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா காலை எந்திரிச்சோன்னே கனியும் விக்ரமும் பேசுவாங்க. சபரி சைலண்ட்டாகவே இருப்பார், பேசவே மாட்டார். இப்போ வேறு புதுசாக சபரியை வச்சு கலாய்ச்சிட்ருக்காங்க. அவர் கனி போகும்போது ஒரு அழுக இருப்பாங்க. அது யாரெல்லாம் பார்த்தீங்க சொல்லுங்கள். எனக்கே கஷ்டமாக இருக்குது. அவர் உண்மையிலேயே ஃபீல் பண்ணி எழுதிருப்பாருன்னு எனக்கு தெரில, பாவமாக இருக்குது. ரைட். இப்போ வந்து விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக இந்த கேமில் நல்லா யோசிச்சுப்பார் பார்வதி, நீ என்ன பேர் வாங்கியிருக்க? இந்த கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் தான் பேர் வாங்கியிருக்காங்க. ஆனால் திவ்யா என்ன வாங்கியிருக்காங்க? நேர்மையாக இருக்காங்க, எந்த பிரச்சனைனாலும் குரல் கொடுப்பாங்க, போல்டானவங்க. அது எப்படி பாரு? அவங்க அப்படி எங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க? அந்த பேரை உடைக்கணும் பாரு. இது வரைக்கும் அவங்க எப்படி என்ன பண்ணியிருக்காங்க? அவங்களோட பிரச்சனைக்காக தான் குரல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனையில் மூக்கு நுழைச்சி தான் அங்கே ஒரு பிரச்சனை உருவாக்கி பெருசு பண்ணியிருக்காங்க. இவங்களே ஒரு பிரச்சனை உருவாக்கி அதில் வந்து நியாயம் பேசுகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்களே தவிர அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாரு. இப்போ எனக்கும் சுபிக்ஷாக்கும் அவங்க அன்றைக்கி வந்து சொல்கிறாங்க, அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் திரையை மறைச்சு என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. இப்போது என்னோடய ஃபேன்ஸோ இல்லை சுபிக்ஷாவோட ஃபேன்ஸுக்கோ தெரியும் நானும் அவளும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி இருக்கணும், கரெக்டாக. ஆனால் இதை பற்றி அடிப்படை நாலேஜே இல்லாதவன் திவ்யாவோட பிஆர் அந்த மாதிரி போட்டு அதை பார்த்தானா எங்கள் ரெண்டு பேரும் என்ன பாரு நினைப்பான்? கொஞ்சமாக தவறாக நினைக்க மாட்டான். நான் அப்படிப்பட்ட ஆளாக பாருன்னு சொல்லிட்டு அழுகுறாரு. நான் நல்லா அந்த மாதிரி மைண்டு இல்லை பாரு. நான் வந்து என்னென்னமோ ப்ரூவ் பண்ணேன். அவங்க நிறைய விஷயங்கள் இங்கே வந்துட்டு தவறுதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. என்னையும் இன்னும் ஒரு சில பேரை அதை நான் உடைக்கணும்னு ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்குறேன். என்னால் முடியல பாரு. இப்போ நான் ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறேன் அப்படின்னு இப்போ என்னை வந்து யாராவது ஒருத்தங்க கலாய்க்கிறாங்க, நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன்ல. என்னை பற்றி தவறாக ஒருத்தங்க சொல்லும்போது நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன்ல. அதே மாதிரி தான் நானும் எதிர்பார்ப்பேன். ஒருத்தங்க வந்து நான் பேசும்போது அவங்களும் அதை கேட்கணுன்னு. அதை கொஞ்சம் கூட அவங்க கொடுக்கவே மாட்டுறாங்க. அது எப்படி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ரொம்ப அழுகுறாரு. இப்போ பார்வதி ஒரு அழகான பாயிண்ட் சொல்கிறாங்க. டேய் நீ இதை பார்க்குறல, ஆமாம் திவ்யா அப்படி தான் பண்ணுறான். ஆனால் ஒருத்தங்கிட்ட நான் ஒரு விஷயம் பார்ப்பேன், சூப்பராக பாயிண்ட் இருந்துச்சு. இவங்க இப்படி பண்ணாலும் அவங்கக்கிட்ட என்ன நல்லது இருக்குது அப்படின்னு. அதில் திவ்யா கிட்ட கொஞ்சோண்டு அது நேர்மை ஒன்று இருக்குடா. ஏன்னா அதை வந்து நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். நேர்மையாக வந்து பேசுவாங்க, குரல் கொடுப்பாங்க. ஆனால் இது எப்படி இருக்குது திவ்யா கிட்ட அப்படின்னா, அவங்க வந்து நேர்மையாக கேட்குற விஷயங்கள் இருக்குது. அதாவது பொதுவாக அது கொஞ்சமாகவும் இவங்களுக்காக சுயநலமாக பண்ணுறாங்க பார்த்தியா, அதுதான் அதிகப்படியாக இருக்குது. அதில் கொஞ்சம் மாற்றம் கொடுத்தா திவ்யா கூட நல்லா வரலான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அங்கே விஜய் பாரு. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்துட்டு இவரே சொல்கிறார். இப்போது நான் நீங்கள் வந்துட்டு எப்படி வந்து போற்றே ஆகிறோன்னு பார்த்தா, அரோரா என்கிட்டே வந்து சொல்கிறா, நீங்கள் வேணாமல் சண்டை போட்டு வந்துட்டு வேணும்னு கண்டனுக்காக சண்டை போட்ட மாதிரி இருக்குன்னு. ஸோ நான் ஸ்பேஸ் கொடுத்ததுனால தான் நான் அந்த மாதிரி வார்த்தைகள் பேசுகிறேன். அது தப்பு இல்லை. நான் இப்போ பண்ணும்போது அவங்களுக்கு தோணிருக்கலாம். இப்போ நானும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பேன்ல. திவ்யா வந்துட்டு இந்த மாதிரி சொல்லணும். இப்போ நானும் திவ்யாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக போனோம், இன்னும் ஒரே ஷோ போட்டிருக்கேன், மாதிரி கலாய்க்கிற விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு வந்து இந்த மாதிரி அவங்க வந்து என் மேலே ஒரு பெரிய அக்யூசியேஷன் வைக்கும்போது எனக்கு எப்படி இருக்குது? அதே 2-3 இடங்களை பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. அன்றைக்குமே வந்து ஆக்சுவலாக அந்த சண்டே எபிசோட் முடிஞ்ச உடனே சுபிக்ஷா கிட்ட அழகாக கேட்டிருப்பாங்க, நார்மலாக கேட்டிருப்பாங்க. அது ரொம்ப கேவலமாக இருக்கும். அப்படியே ஒரு அசால்ட்டாக கேட்டிருப்பாங்க, அழகாக இல்லை அசால்ட்டாக கேட்டிருப்பாங்க. என்னென்னா நீங்கள் மட்டும் உள்ள எங்களை ஒன்றும் சொல்லலையே, நாங்களும் தான் ட்ரெஸ்ஸிங் யூஸ் பண்ணியிருக்கோம், எங்களை யாருமே சொல்லையே, உங்களை தான் சொன்னாங்கன்னு. அது ஊருக்கே உலகத்துக்கே தெரியும். அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, இவர் வந்து ஆல்ரெடி மேரிடான பர்சன், 2 பேருமே வந்துட்டு அண்ணன் தங்கச்சின்ட்டு. அந்த விஷயத்தை அங்கே வந்து சொல்லியிருக்க வேண்டியது இல்லை. திவ்யா அதை பண்ணது தப்பு. அதனால தான் இங்கே வந்துட்டு மனசு உடஞ்சி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். விக்ரம் சொல்கிற விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையிலேயே வந்து திவ்யா பண்ணுறது விக்ரமுக்கு அகேன்ஸ்டாக பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி திவ்யா பேசுகிற விஷயங்கள் எப்படி உங்களுக்கு தோணுது? என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கொச்சப்படுத்தின மாதிரி தான் இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.